அண்மை செய்தி. ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. வணிக வரித்துறை செயலாளராக குமரகுருபரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் வணிக வரித்துறை செயலாளராக குமரகுருபரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திட்ட மற்றும் வளர்ச்சித்துறை செயலாளராக சந்திகா வேணுகோபால் சர்மா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. வணிக வரித்துறை செயலாளராக குமரகுருபரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திட்ட மற்றும் வளர்ச்சித்துறை செயலாளராக சந்திகா வேணுகோபால் சர்மா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அமைச்சரவை அமைந்ததுக்கு பிறகாக தற்பொழுது ஒரு ஐஏஎஸ் மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. புதிய அரசு அமைந்ததுக்கு பிறகாகவே பல்வேறு மாற்றங்கள் மேற்கொண்டிருந்தார்கள். ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம், அதைத் தொடர்ந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் என பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்களை பணியிட மாற்றங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய புதிய அரசு தற்பொழுது புதிதாக ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள். அதுல ஐஏஎஸ் டி கார்த்திகேயன் அவர்களை பணியிட மாற்றம் செய்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று ஒவ்வொருவரையும் மாற்றப்பட்டிருக்கூடிய அந்த இலாக்கா வாரியான அவருடைய விவரங்களையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. வணிக வரித்துறை செயலாளராக குமரகுருபரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திட்ட மற்றும் வளர்ச்சித்துறை செயலாளராக சந்திகா வேணுகோபால் சர்மா நியமனமாகியிருக்கிறார். அதேபோல் சுற்றுலாத்துறை முதன்மை செயலாளராக ஸ்வர்ணா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொழில்துறை முதலீடு ஊக்குவிப்புத்துறை சிறப்பு செயலாளராக சந்தீப் நந்தூரி நியமனமாகியிருக்கிறார். வருவாய் மற்றும் நிர்வாகத்துறை முதன்மை செயலாளராக பிரகாஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஜவுளித்துறை ஆணையராக சோபனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தி. ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. வணிக வரித்துறை செயலாளராக குமரகுருபரன் நியமனமாகியிருக்கிறார். திட்ட மற்றும் வளர்ச்சித்துறை செயலாளராக சந்திகா வேணுகோபால் சர்மா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 8 முறைக்கு மேல் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான பணியிட மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ்களுடைய பணியிட மாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது. சந்தியா வேணுகோபால் சர்மா ஐஏஎஸ் அவர்களுக்கான அந்த பணியிட மாற்றம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் திட்டமிடல் துறைக்குடைய செயலாளராக அவர் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்கள் சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனராக இருந்தார். அவருக்கும் பொறுப்பு என்பது தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. வணிக வரித்துறை செயலாளராக அவர் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்வர்ணா ஐஏஎஸ் அவர்களுக்கான அந்த பணியிட மாற்றம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. டூரிசம், கல்ச்சர் அண்ட் ஸ்பெஷல் இன்விடேஸ் அந்த டிபார்ட்மெண்டில் அவர் பணியாற்றுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தீப் நந்தூரி அவர் மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இருந்தவர். அவர் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் என்று சொல்லப்படுகிறது. தொழில்துறையினுடைய சிறப்பு செயலாளராக பணியாற்றுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பிரகாஷ் ஐஏஎஸ் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தவர். ஃபார்மர்லி மெம்பர் செக்ரட்டரியாக இருந்தவர். சென்னை சிஎம்டிஏவினுடைய அத்தாரிட்டி பணியாற்றியவர். அவருக்குமான பணியிட மாற்றம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது கமிஷனரேட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. அது பேரிடர் மற்றும் மீட்பு பணிகள் துறையில் அவருக்கான அந்த போஸ்டர் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல சோபனா ஐஏஎஸ் அவர்களுக்கு பணியிட மாற்றம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங்கில் இருந்தவர், அதனுடைய ஆணையராக இருந்தவர். தற்போது டெக்ஸ்டைல் அதன் துறையில் அவருக்கான அந்த பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஷில்பா பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் கமர்ஷியல் டாக்ஸ் மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவர் டிரான்ஸ்பர் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. கமிஷனர் ஆஃப் லேபர் துறையில் அவருக்கான வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல திரு கிரண் குராலா ஐஏஎஸ் அவர்களுக்கான அந்த பணியிட மாற்றம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரோட் சேஃப்டி அவர் அந்த பணியிலிருந்து தற்போது மாற்றம் செய்யப்படுகிறார். டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அந்த துறையில் அவருக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவருக்கான அந்த வாய்ப்பு என்பது பணியிட மாற்றம் என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய விடுமுறையிலிருந்து மீண்டும் அவருக்கு பிஷரிஸ் துறையில் அவருக்கான அந்த பணி என்பது ஒடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.
அதே நேரத்தில் மகேஸ்வரி ரவிக்குமார் ஐஏஎஸ் ஏற்கனவே இயக்குநராக இருந்தவர், ஹேண்ட்லூம் துறையில் இருந்தவர். அவருக்கான அந்த பணியிட மாற்றம் என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. சமூக நலத்துறையில் அவருக்கான அந்த வாய்ப்பு என்பது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. செந்தில்ராஜ் ஐஏஎஸ் ஏற்கனவே மேனேஜிங் டைரக்டராக ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன்ஸ் கார்பரேஷனில் பணியாற்றியவர். அவருக்கான வாய்ப்பு என்பது தற்போது ஆதி திராவிடர் நலத்துறை, அதாவது இந்த சமூக நீதித்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது, அந்த துறையில் தற்போது அவருக்கான அந்த பணியிட மாற்றம் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல ரவிக்குமார் ஐஏஎஸ் ஏற்கனவே மாவட்ட கலெக்டராக கரூரில் இருந்தவர். அவருக்கான அந்த வாய்ப்பு என்பது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல 10க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ்களினுடைய பணியிட மாற்றம் என்பது தற்போது தமிழகத்தில் நியமனம் செய்து தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. எந்தெந்த துறைக்கு எந்தெந்த புதிய அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? பாண்டியராஜன், விவரங்களை விரிவாக சொல்லுங்க. கிட்டத்தட்ட 14 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான அந்த பணியிட மாற்றம் என்பது செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. வணிக வரித்துறை செயலாளராக குமரகுருபரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை செயலாளராக சத்யா வேணுகோபால் சர்மா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சுற்றுலாத்துறை முதன்மை செயலாளராக சொர்ணா ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொழில்துறை முதலீடு ஊக்குவிப்புத்துறை சிறப்பு செயலாளராக சந்தீப் நந்தூரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சந்தீப் நந்தூரி அவர்களை பொறுத்த வரைக்கும் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் இருந்தவர். ஏற்கனவே அவருக்கு தற்போது தொழில்துறை முதலீடு ஊக்குவிப்புத்துறை சிறப்பு செயலாளராக அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல வருவாய் மற்றும் நிர்வாகத்துறை முதன்மை செயலாளராக பிரகாஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பிரகாஷ் அவரை பொறுத்த வரைக்கும் பிஎம்டிஏவில் பணியாற்றியிருந்தார் இதற்கு முன்பு. தற்போது அவருக்கு வருவாய் மற்றும் நிர்வாகத்துறை முதன்மை செயலாளராக பணியிட மாற்றம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஜவுளித்துறை ஆணையராக சோபனா ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொழிலாளர் நலத்துறை ஆணையராக சிம்பா பிரபாகர் சதீஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஊரக மற்றும் நகர திட்டமிட திட்டத்துறை ஆணையராக கிரண் குராலா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மீன்வளத்துறை இயக்குநராக விஜய கார்த்திகேயன் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சமூக நலத்துறை இயக்குநராக மகேஸ்வரி ரவிக்குமார் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநராக செந்தில்ராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ்களுடைய பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில பல்வேறு துறைகளில் இருந்து ஐஏஎஸ்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வணிக வரித்துறை செயலாளராக குமரகுருபரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திட்ட மற்றும் வளர்ச்சித்துறை செயலாளராக சந்திகா வேணுகோபால் சர்மா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சுற்றுலாத்துறை முதன்மை செயலாளராக ஸ்வர்ணா நியமனமாகியிருக்கிறார். அதேபோல் தொழில்துறை முதலீடு ஊக்குவிப்புத்துறை சிறப்பு செயலாளராக சந்தீப் நந்தூரி நியமனமாகியிருக்கிறார். வருவாய் மற்றும் நிர்வாகத்துறை முதன்மை செயலாளராக பிரகாஷும், ஜவுளித்துறை ஆணையராக சோபனாவும், தொழிலாளர் நலத்துறை ஆணையராக ஷில்பா பிரபாகர் சதீஷும் நியமனமாகி இருக்கிறார்கள். ஊரக மற்றும் நகர திட்டத்துறை ஆணையராக கிரண் குராலா நியமனமாகி இருக்கிறார். மீன்வளத்துறை இயக்குநராக விஜய கார்த்திகேயனும், சமூக நலத்துறை இயக்குநராக மகேஸ்வரி ரவிக்குமாரும், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநராக செந்தில்ராஜும், போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை இயக்குநராக பாஸ்கர பாண்டியன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.